அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான விசாரணை குறித்து எப்போது உத்தரவு பிறப்பிக்கப்படும் என தேர்தல் ஆணையத்திற்கு ஹைகோர்ட் கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை ஜூலை 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். 2026 தேர்தல் ஒரு தத்துவ போர். துரோகிகளோடு கொள்கை எதிரிகள் இணைந்துள்ளதாக பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியை திருச்சி சிவா சாடினார். வாட்டர் பெல் பயன்படுத்தி மாணவர்கள் தண்ணீர் குடிக்க நேரம் வழங்க வேண்டும் என அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். காலை 11 மணி, மதியம் 1 மணிக்கு வாட்டர் பெல் மணி நேரம் வழங்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள 108 ஆம்புலன்ஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு நேற்று பேசிய நபர் கனிமொழி எம்பி மற்றும் அமைச்சர் கீதா ஜீவன் வீடுகளில் வெடிகுண்டு இருப்பதாக கூறிவிட்டு இணைப்பை துண்டித்துவிட்டார். இதையடுத்து இருவர் வீடுகளிலும் வெடிகுண்டு சோதனை நடத்தப்பட்டது. 1 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த சோதனையில் சந்தேகப்படும்படியாக எந்தவித பொருட்களும் கண்டுபிடிக்கப்படவில்லை. மும்பையில் இருந்து 148 பயணிகள், 6 விமான ஊழியர்கள் என 154 பேருடன் நள்ளிரவு சென்னை புறப்பட்ட ஏர் இண்டியா பயணிகள் விமானத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டது. இதன் காரணமாக மீண்டும் அவசரமாக விமானம் மும்பைக்கு திரும்பி சென்று தரையிறங்கியது. அதன் பின்பு பயணிகள் வேறு விமானத்திற்கு மாற்றப்பட்டு இன்று காலை பயணிகள் சென்னை வந்தனர். காஞ்சிபுரம் கீழ்கேட் பகுதியில் அதிமுக சார்பில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கல்வெட்டு அமைக்கப்பட்டிருந்தது. நீதிமன்ற உத்தரவுப்படி நள்ளிரவு இரவோடு இரவாக போலீஸ் பாதுகாப்புடன் கல்வெட்டு அகற்றப்பட்டது. அசம்பாவிதம் நடைபெறாமல் இருக்க போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. வீடுகளுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் சென்னை உட்பட 10 மாவட்டங்களில் ஜூலை 1ஆம் தேதி முதல் சோதனை ரீதியாக துவங்குகிறது. இத்திட்டத்தின் கீழ் முதல் கட்டமாக 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களின் வீடுகளுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட உள்ளன. தங்கம் விலை சவரனுக்கு 440 ரூபாய் குறைந்து 71,440 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராமுக்கு ரூபாய் 55 குறைந்து ரூபாய் 8,930க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 6 நாட்களில் மட்டும் தங்கம் சவரன் 2,400 ரூபாய் குறைந்துள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 119 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கடந்த சில நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையால் பொள்ளாச்சி ஆழியார் அணையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. அணையின் பாதுகாப்பு கருதி 161 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதன் காரணமாக ஆற்றின் கரையோரம் உள்ள பொதுமக்களுக்கு முதல் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வீடுகளுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் சென்னை உட்பட 10 மாவட்டங்களில் ஜூலை 1ஆம் தேதி முதல் சோதனை ரீதியாக துவங்குகிறது. இத்திட்டத்தின் கீழ் முதல் கட்டமாக 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களின் வீடுகளுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட உள்ளன. திருநெல்வேலி நெல்லையப்பர் மற்றும் காந்திமதி அம்மன் கோவில் ஆனி தேரோட்ட திருவிழா ஜூலை 8இல் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் திருவிழாவில் ஜாதி ரீதியான டி-ஷர்ட் அணிய கொடியை பயன்படுத்த தடை கோரிய வழக்கில் அறநிலையத்துறை அதிகாரிகள் போலீசாருடன் ஒருங்கிணைந்து விதிகள் மற்றும் பாரம்பரிய நடைமுறைகளை பின்பற்றி அமைதியான முறையில் விழா நடத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என மதுரை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் MDMA, LSD, மெத்தமெட்டமைன் எனப்படும் சிந்தட்டிக் போதைப் பொருட்களை பயன்படுத்துவோர் அதிகரித்துள்ளதாக தெரியவந்துள்ளது. தேசிய குற்றப்பதிவேடு அறிக்கைப்படி கடந்த 3 ஆண்டுகளில் சிந்தட்டிக் போதைப் பொருட்களை பறிமுதல் செய்வது 3 மடங்காக அதிகரித்துள்ளது. வயநாடு நிலச்சரிவு நடந்து ஓராண்டு கடந்தும் நிலச்சரிவு ஆபத்துள்ள பகுதிகளை அறிவிக்காதது கவலைக்குரியது என தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தெரிவித்துள்ளது. நிலச்சரிவு ஆபத்துள்ள பகுதிகளை உள்ளடக்கிய சுற்றுச்சூழல் உணர்திறன் மண்டலங்கள் இறுதி அறிவிப்பை வெளியிட மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் தன் நடவடிக்கைகளை விரைவுபடுத்த வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளது. அகமதாபாத் விமானம் விபத்துக்குள்ளான பிறகு ஏர் இண்டியா விமான சரக்குகளை கையாளும் பிரிவு நிறுவன ஊழியர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதையடுத்து சீனியர் அதிகாரிகள் 4 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். அண்மையில் வெளியான வீடியோவுக்கு ஆழ்ந்த வருத்தம் தெரிவிக்கிறோம். இந்த நடத்தை எங்களை மதிப்பிடாது. இதில் தொடர்புடையவர்கள் மீது கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என ஏர் இண்டியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் இந்த ஆண்டு ஜனவரி முதல் மே வரையிலான 5 மாதங்களில் 7 லட்சம் பேர் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இது முந்தைய ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 80% அதிகம் என கணக்கிடப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள பாவோ மாகாணத்தின் 70 கிலோமீட்டர் தொலைவில் 101 கிலோமீட்டர் ஆழத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உணரப்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.1 பதிவாகியுள்ளது. சுனாமி எச்சரிக்கை ஏதும் விடவில்லை. ஈரான் தலைவர் அயத்துல்லா அலி கமேனியை படுகொலையில் இருந்து காப்பாற்றினேன், அவர் நன்றியில்லாமல் இருக்கிறார் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார்.
அணு ஆயுதங்களை தயாரிக்க முயன்றால் ஈரானில் குண்டுகள் வீச உத்தரவிடுவேன் என்றும் கூறினார். திருப்பூரில் முறைகேடாக தங்கியிருந்து பனியன் கொள்முதல் செய்ய வந்த நைஜீரியர்கள் 5 பேர் கைதாகினர். போலீசார் நடத்திய விசாரணையில் அவர்கள் உரிய ஆவணங்கள் இல்லாமல் தங்கியிருந்தது தெரியவந்தது. தொடர்ந்து விசாரணை நடக்கிறது. கோவையில் அதிவேகமாக வந்த தனியார் பஸ் மோதியதில் அஞ்சலக ஊழியர் காயமடைந்த சம்பவத்தில் சிசிடிவி காட்சிகள் வெளியானது. கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் இயக்கப்படும் தனியார் பஸ்கள் தங்களது சுய லாபத்திற்காக அதிவேகமாக இயக்குவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். திருவிடை மருதூர் அருகே 34 வயது பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் சண்முக பிரபு, பாஸ்கர், பிரகதீஸ்வரன் மற்றும் சரவணன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இதில் முக்கிய குற்றவாளியான திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சண்முக பிரபு கடந்த வாரம் குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட நிலையில் எஞ்சியுள்ள 3 மீதும் குண்டாஸ் பாய்ந்தது. தேசிய அளவில் மருத்துவ தினத்தை முன்னிட்டு தஞ்சாவூரில் உள்ள தனியார் மருத்துவமனையின் சேவையை பாராட்டும் வகையில் அப்பகுதி மக்கள் சீர்வரிசை தட்டுகளை சுமந்து வந்து பாராட்டினர். மருத்துவர்களுக்கு நெற்றியில் திலகமிட்டு சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தனர். தஞ்சாவூர் தென்னக பண்பாட்டு மையத்தின் சார்பில் தென்னக பண்பாட்டு மைய வளாகத்தில் கிராமிய கலை நிகழ்ச்சி 100வது வார விழா கொண்டாடப்பட்டது. இதில் 800க்கும் மேற்பட்ட நாட்டுப்புற கலைஞர்கள் கலந்து கொண்டு தப்பாட்டம், கரகாட்டம் உள்ளிட்ட கிராமிய கலை நிகழ்ச்சிகளை நடத்தி ஊர்வலமாக சென்றனர்.